பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, மனித வாழ்க்கையில் இந்த பெருஞ்செல்வம் சேர்வதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். பெருஞ்செல்வம் சேரணும், மக்களுடைய உண்மையான எதிர்பார்ப்பே அப்படித்தான். இப்போ மக்களுடைய உண்மையான எதிர்பார்ப்பை நாம் சரி பண்ணுவதற்கு ஜோதிடத்தில் எல்லா விதத்திலுமே வழி இருக்கிறது. ஆனால் அந்த வழியை என்ன சொன்னா முறையாக ரெகுலராக கடைபிடிக்கணும். 4 நாள் கடைபிடிச்சிட்டா 5வது நாள் கடைபிடிக்காம விட்டா எந்த தெய்வமுமே உங்களை என்ன ஏது என்று சொல்லி ஏறெடுத்து பார்ப்பதற்குண்டான வழிவாய்ப்புகளை அது உருவாக்காது. அப்ப ஒரு மனிதன் எப்பயுமே பெரும் செல்வம் சேர வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 மணிக்குள்ள துர்க்கை அம்மனுக்கு என்ன சொல்றான்னா தாமரை இதழ்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர ஏழையும் பெருஞ்செல்வம் பெறுவான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப நாம் என்ன செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திற்கு எப்பயுமே ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு உண்டு. அன்றைய நாளில் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா அசைவ உணவுகளை சாப்பிட்டு சாயந்தரம் சில பேர் கோயிலுக்கு போக முடியாம ஆகி போயிடுது. இந்த மாதிரி அசைவ உணவுகள் மதியானம் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பூஜைகளை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு தோல்வியில தான் முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க மாமிசம் சாப்பிட்டு 3 மணி நேரம் கழிச்சு நீங்கள் பூஜை பண்ணா ஒன்றும் செய்யாத. அதெல்லாம் கிடையாது, அது தவறு தான். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப பெரும் செல்வம் பெறுவதற்குண்டான வழி அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு நல்ல ஒரு அழகான துர்க்கை சிலை அல்லது துர்க்கையுடைய படம், துர்க்கை தான் இருக்கணும், காளியெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது, ஒன்லி துர்க்கை தான். துர்க்கையுடைய சிலை அல்லது துர்க்கையுடைய படம், கையகலத்துக்குள்ள துர்க்கை சிலை கிடைக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய 2வது நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த 2வது நட்சத்திரம் அல்லது நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அல்லது 20வது நட்சத்திரம், நம்முடைய லக்ன புள்ளிக்கு 2வது நட்சத்திரம் அல்லது 20வது நட்சத்திரத்தில் நீங்கள் அந்த சிலையை கடைக்கு போய் ரேட்டு என்ன சொல்றாங்களோ, உங்களுக்கு பிடிக்கிற சிலையை எடுங்க, ரேட்டு என்ன சொல்றாங்களோ ஒரு 10 பைசா குறைக்காதீங்க. அப்படியே நல்லபடியாக ரூபாயை கொடுத்துட்டு வாங்கிட்டு அன்னைக்கு வீட்டில் கொண்டாந்து அதை கொஞ்சம் தண்ணியில் போட்டு, எந்த சிலையும் உடனே வாங்கிட்டு வேலை செய்ய தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நீட் பண்ணி அழகாக ஒரு நாள் நைட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு அந்த தண்ணி சிலை கிடைக்கணும். கிடந்து அதற்கு பிறகு என்ன சொன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4:30 to 6 நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த துர்க்கை அம்மனை எடுத்து வைத்து நல்ல தாமரை இதழ்கள், நீங்கள் தாமரை இதழ்கள் சிகப்பு தாமரை பூவாக இருந்தாலும் சரிதான், வெள்ளை தாமரை பூவாக இருந்தாலும் சரிதான், வாங்கி என்ன சொல்லணும் வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா மேக்ஸிமம் அந்த சீசனில் தான் தாமரை பூ கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு என்ன சொல்லலாம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டதுனால ஒன்றும் தப்பு வர போகிறது கிடையாது. ஆனால் அசைவம் சாப்பிடக்கூடாது. சைவ உணவுகளை புசித்து நீட் பண்ணிட்டு ஆணாக இருந்தாலும் இந்த பூஜையை பண்ணலாம், பெண்ணாக இருந்தாலும் இந்த பூஜையை பண்ணலாம். அப்போ பண்ணும்போது என்ன மந்திரங்களை, ஏதாவது ஒரு மந்திரம் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணித்தான் ஆகணும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்பது என்ன சொல்லலாம்னா ருத்ரன் தான். ருத்ரன்னா சிவன் தான். அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா ஓம் ருத்ர குபேராய, ஓம் ருத்ர குபேராய
வசீகராய நம. ஓம் ருத்ர குபேராய வசீகராய நம அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை உங்களால் முடிந்தவரை 108, 1008 எந்த ரேஷியோவில் சொல்லணுமோ 1 மணி நேரம் பூஜை பண்ணுங்க, 1.5 மணி நேரம் ஃபுல்லாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் கடைசி அந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தின் கடைசி 1/2 மணி நேரம் வந்து என்ன அமிர்தம், சுத்தமான அமிர்தம், அந்த அமிர்தமாக இருக்கும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த பூஜை பண்ணுகின்றவருடைய உடல் வனப்பு, உடலில் இருக்கின்ற நோய் வந்து முதல்ல தீரும். 2வது வந்து இவர் எத்தனை வாரங்கள் பண்ணணும்னா வாரம் ரெகுலராக வந்து ஒரு மனிதன் தாமரைப்பூ வைத்து துர்க்கை அம்மனை ரெடி பண்ணி அது 2வது நட்சத்திரம் 20வது நட்சத்திரத்தில் கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒர்க் அவுட்டிங் பவர் வந்து. ஏன்னா தன்னுடைய தனஸ்தானத்தை வலிமைப்படுத்துவதற்கு தன்னுடைய தனஸ்தானாதி 2வது நட்சத்திரம் 20வது நட்சத்திரத்தில் நீங்கள் செயல்பட்டால்தான் வெற்றி கிடைக்குமே தவிர, இல்லைன்னா சும்மா ஏதோ வாங்கினோம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொல்ல கண்டிப்பாக செயல்படாது. அது உண்மையை சொல்லிடுறோம் இல்லையா? ஏன்னா வந்து ஏதோ ஒன்றில் செய்யணும். உங்களுடைய 2வது நட்சத்திரம் பிறப்பு நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அல்லது 20வது நட்சத்திரம், லக்னப்புள்ளிக்கு 2வது நட்சத்திரம் அல்லது 20வது நட்சத்திரம், இதில் தான் அந்த சிலைகளை வாங்கணும். துர்க்கை சிம்பிளாக இந்த கையடக்கம் உள்ளது கடைகளில் வந்து கிடைக்கும். துர்க்கைன்னு கேளுங்க. ஆனால் பேரம் பேசக்கூடாது. அன்னைக்கு தான் வாங்கணும். வாங்கி வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா அதற்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் இருந்து 4:30 to 6 அசைவங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக இதற்கு நிவேதானமாக என்ன வைக்கணும்? உண்மையாகவே இது பாயாசம் வைக்கணும். இல்லைன்னா கேசரி வச்சுக்கலாம். பாயாசம் வைக்கலாம், கேசரி வச்சுக்கலாம். நல்லா வந்து என்ன சொன்னால் தாமரைப்பூ இதழ்களை வந்து பிச்சை எடுத்து வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு அற்புதமாக வந்து ஓம் ருத்ர குபேராய வசீகராய நம அப்படின்னு நீங்கள் சொன்ன. என்னடா துர்க்கை சிலையை வச்சுட்டு ருத்ர குபேராய வசீகராய அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, எல்லா தெய்வங்களுமே சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டது தான். அப்ப அவரை முன்னிறுத்து ருத்ர குபேராய, ஏன்னா அவர் ருத்ர குபேரனாகவும் இருப்பார். ஏன்னா துர்க்கை என்பது என்ன சொல்லலாம்னா வந்து சிவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள தெய்வம் தான். அந்த அந்த 4:30 to 6 ராகு காலம் என்பது சிவனுக்குரிய நேரத்தில் வந்து ஒரு பெண் தெய்வத்தை வைத்து, பெண் தெய்வம்னா அந்த துர்க்கையை தான் வைக்கணும், வேற எதுவும் வைக்கக்கூடாது. வச்சு நீட்டாக கும்பிட்டேர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் வந்து பெருஞ்செல்வத்தை அடையக்கூடிய வந்து மிகப்பெரிய ரகசியம் தான். யார்ட்டையும் போக வேண்டாம், யார்ட்டையும் கெஞ்ச வேண்டாம். நமக்கே கண்கண்ட மருந்து, நமக்கே இது ஒரு கண்கண்ட மருந்து. கண்டிப்பாக செய்யுங்க. வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களும் சங்கடங்களும் வந்து கண்டிப்பாக தீரும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.